பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து மண் சட்டியில் தான் செய்யலான்ட்டு இன்னைக்கு செய்ய போகிறேன். மண் சட்டி எடுத்து கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஊற்றிட்டு, கோகோனட் ஆயில் ஹீட் ஆன உடனே ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம், அது கூடவே பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு, அது கூடவே இஞ்சி பூண்டு கொஞ்சமாக அந்த ஸ்மெல்லுக்காக, அந்த கவுச்சி வாடை வராமல் இருக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள்தூள், சில்லி பவுடர், நார்மல் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்தோன்னா, ஆல்ரெடி நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அந்த போட்டியில் இருக்க தண்ணி ஃபுல்லாக நல்லா வத்துற வரைக்கும் பாயில் பண்ணி வச்சுட்டு, அந்த போட்டியை எடுத்து இதில் போட்டுட்டு கொஞ்சமாக கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சமாக சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 hour நல்லா அந்த இதில் இருக்க தண்ணி எல்லாம் சுண்டி வற்றி வர வரைக்கும், அதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரியலி சொல்கிறேன், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ரசம் சாதத்து கூட இந்த போட்டி கிரேவி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான்லாம் இந்த போட்டி கிரேவி கூட ரசம் சாதம் வச்சு சாப்பிட்டோன்னா 4-5 பிளேட் உள்ளே போயிட்டே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.